ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மழை சீசனில் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு கண்ணுலையும் மூக்குலையும் தண்ணியாக ஊற்றும் பாருங்கள். அதை போல் சமயத்தில் இதை போல் ஒரு பூண்டு ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே சரியாக போகும். வாங்க, அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பூண்டு ரசம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்புக்கும் மிளகாய் சேர்ப்போம், அதனால் அந்த காரத்தோட அளவு சரியாக இருக்கும். அடுத்து இது கூட நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். நாட்டு பூண்டு, இதை போல் பெரிய பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடணும். ரசத்துக்கு நம்ம சேர்க்குற பூண்டு பார்த்திங்கன்னா தோலோடு தான் சேர்க்கணும். இப்போ இதை நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அம்மியில் கூட தட்டி இந்த பூண்டு ரசம் செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த பூண்டு ரசம் பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தோடு சாதத்தை நல்லா குழையாக வடித்து போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுங்க. தொண்டை கரகரப்பு, மூக்குலையும் கண்ணுலையும் தண்ணியாக ஊற்றுறது எல்லாமே சரியாக போகும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 4 பட்டை புளி எடுத்துக்கணும். நம்ம புது புளியில் இந்த ரசம் செய்யக்கூடாது. பழைய புளி 4 பட்டை புளியில் தான் இந்த ரசம் செய்யணும். அடுத்து இதில் 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கொத்து மல்லித்தழை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பேருக்கு இந்த ரசம் செய்கிறேன். அதுக்கு தகுந்த போல் நான் தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கிறேன். அதுவே நம்ம அது மிளகு சீரகம் அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து பாதி எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாதி தாளிப்பில் சேர்த்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது உள்ளே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 5 பேர் அளவுக்கு இந்த ரசம் செய்கிறேன்றதால நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடணும். நல்லா ஊறட்டும். புளி, தக்காளி எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா ஊறட்டும். உப்பு நல்லா கரைஞ்சி வரணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா கையால் மசிச்சு விடணும். ரசம் எப்பயுமே கையால் மசிச்சு விட்டு வைக்கிற ரசம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மல்லி, கருவேப்பிலை, தக்காளி, புளி, உப்பு எல்லாமே கையால் நல்லா மசிச்சு நல்லா அந்த ரசத்தோட வாசனை வரும் பாருங்கள். தாளிக்காமே அந்த ரசத்தோட வாசனை வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சு விடணும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருந்துச்சு, நான் அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ரசத்தை தாளிச்சிடலாம். நம்ம கூட்டின இந்த ரசத்தை அப்படியே எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டு தாளிப்பு நம்ம தனியாக கொடுத்துடலாம். ரசம் பாதி அளவுக்கு சூடேறி வரும்போது அடுத்து இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடேறி இருந்ததும் சின்ன ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். கடுகு நல்லா ஒன்று போல் வெடித்து வரணும். நம்ம சேர்த்துக்கிற மிளகாயும் கருகாமல் பக்குவமாக வறுபடணும். இப்போ கடுகு எல்லாம் ஒன்று போல் வெடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு விழுத லேசாக அந்த எண்ணெயில் வதக்கி விடணும். அதனுடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு குறையணும். இப்போ ரசமும் கொதிக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்திருக்குது. நான் இப்போ பக்கத்தில் ரசத்தை அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன். லேசாக கொதி வந்திருக்குது பாருங்கள். எந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தாளிப்பை உள்ளே சேர்த்துடணும். உள்ளே சேர்த்த உடனே நம்ம உடனே தட்டு போட்டு மூடிடணும். ரசத்தோட வாசனை போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம தாளிப்பை சேர்த்த உடனே நம்ம தட்டு போட்டு மூடிடணும். உடனே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொந்தரவு இருக்கும்போது இதை போல் ஒரு ரசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சூடான குழைவான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது உடனே இது சரியாக போகும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சீசனில் நான் செஞ்சுருக்கிற இந்த பூண்டு ரசம் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.